வேகமாக வளர்ந்து வரும் இந்திய நகரங்களில் முதன்மையான இடத்தில் உள்ள கோவைக்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் முக்கிய ஐடி ஹப் என்ற இலக்கை நோக்கி கோவை பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி வருகிறது. சாத்தியமாக காரணிகள் என்ன பார்க்கலாம். கல்வி, மருத்துவம், உற்பத்தி துறைகளில் இந்தியாவில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள கோவை ஐடி துறையில் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. பெங்களூரு போன்ற நகரங்களின் இட நெரிசல் சர்வதேச நிறுவனங்களின் பார்வையை வேறு நகரங்களை நோக்கி திருப்பியிருக்கிறது. இதமான பருவநிலை, திறன்மிகு பணியாளர்கள், அபரிமிதமான மனித வளம் ஆகியவை கோவையை முதல் தேர்வாக வைத்திருக்கின்றன. ஏற்கனவே கோவை ஐடி துறையில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது. டைடல் பார்க், எல்காட் பார்க், KGISL, இந்தியா லேண்ட், ரத்னம் டெக் ஜோன் என ஏராளமான அரசு மற்றும் தனியார் ஐடி பார்க்குகள் செயல்பட்டு வருகின்றன. L&T நிறுவனம் பெரிய அளவிலான ஐடி பார்க்கை நிர்மாணித்து வருகிறது. கோவையில் சுமார் 850 ஐடி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. ரெஸ்பான்சிவ், TCL, காக்னிசன்ட், பாஷ் உள்ளிட்ட பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் வரிசையில் அமெரிக்காவின் ஸ்டேட் ஸ்ட்ரீட், அவென்டோ நிறுவனங்கள் தற்போது இணைந்திருக்கின்றன. ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் GCCs நம்ம சொல்றோம் இல்லைங்களா. GCCங்கிறது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். நமக்கு ஐடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக பார்த்தீங்கன்னா 2 விதமான இது இருக்கு. ஒன்று அவுட் சோர்சிங். இது நம்ம பெரிய கம்பெனிஸ் லைக் TCS, இன்ஃபோசிஸ்ங்கிறத அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு பெரிய கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. GCCங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, ஒரு MNC கம்பெனி வந்து டேலண்ட் விஷயமாக நல்ல டேலண்ட் வேணும், ஒரு குவாலிஃபைடு மேன் பவர் வேணுங்கிற ரீசனுக்காக ஒரு டெஸ்டினேஷன் அண்ட் ப்ரிஃபரபிளி ஒரு லோ காஸ்ட் டெஸ்டினேஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு யூனிட்டை செட் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஓன் யூனிட். ஒரு ரொம்ப சிம்பிளா கொலோக்கியலா சொன்ன போனா ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் திஸ் இஸ் அ இனோவேஷன் ஆஃபீஸ் where they will do R&D, where they will do innovation. இது வந்து இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 500,000 ஸ்டார்ட் அப்ஸ் மேல இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஃபண்டிங் வாங்கின ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், எந்த ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் அது வந்து டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து டெவலப் ஆகுது. நிதிசார் சேவைகளில் சர்வதேச அளவில் முன்னணி நிறுவனமான ஸ்டேட் ஸ்ட்ரீட் சமீபத்தில் தனது புதிய அலுவலகத்தை திறந்திருக்கிறது. நிதி சேவை மற்றும் வங்கி நிறுவனமான ஸ்டேட் ஸ்ட்ரீட் முதலீட்டு சேவைகள், முதலீட்டு மேலாண்மை சேவைகளை வழங்குகிறது. முதலீட்டு மேலாண்மை மற்றும் தொழில்நுட்பம், நிதி கணக்கியல் துறைகளில் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். மேலும் உலக அளவில் குறிப்பிடத்தக்க நிறுவனம் என்பதால் உலகளாவிய நிதி மற்றும் தொழில்நுட்ப மையமாக கோவை உருவெடுக்க வாய்ப்பிருக்கிறது. அதே போன்று உயிரி தொழில்நுட்பத்துறை நிறுவனமான அவென்டோவும் கோவையில் தனது புதிய அலுவலகத்தை திறந்துள்ளது. இந்திய நிறுவனமான C5Iயும் கோவையில் தனது அலுவலகத்தை திறந்திருக்கிறது. தொழில்நுட்பம், ஊடகம், தொலைத்தொடர்பு, மருந்து, உயிரி அறிவியல், சில்லறை வர்த்தகம், வங்கி உள்ளிட்ட துறைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு சேவை மற்றும் தீர்வுகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது. பல்வேறு நாடுகளில் இந்நிறுவனத்திற்கு கிளைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் நகரமான கோவைக்கு ஒரு புதிய முகமும் உருவாகி வருகிறது என்கிறார் தொழில் கூட்டமைப்பான கொடிசியாவின் தலைவர் கார்த்திக். கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க வெளியூர்களில் ஐடியில் வேலை செய்யறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்போ ஏன் வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல வந்து ஐடி நல்லா திருப்பி வருதுன்னா, எல்லாருமே நம்ம சொந்த மண்ணு கோயம்புத்தூர்ல இந்த மண்ணுல வந்து இன்ஜினியரிங் எந்த அளவுக்கு உள்ள இன்ஃபியூஸ் ஆயிருக்கு, அதே அளவுக்கு ஐடியும் இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லா அந்த திரும்பி வர்றாங்க, நம்ம ஊருக்கு திரும்பி வரணும். அதே மாதிரி புது ஜென்ரேஷன்ஸ் ஐடியில் படிச்சுட்டு வரவங்களும் அவங்க வந்து வெளியூருக்கு போய் ஒர்க் பண்ணாமல் இங்கே ஒர்க் பண்ணலாங்கிறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1.8 கோடி ஸ்கொயர் ஃபீட் இங்கே வருதுன்னு சொல்கிறோம். அப்போனா ஐடியிலேயே வந்து 2 லட்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாய்ப்பு வரப்போகுது. அப்போ ஐடி எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சென்னை ஆர் நீங்கள் உலக அளவில் நீங்கள் வந்து நம்ம சொல்ற சிலிக்கான் வேலியில போனீங்கனாலும் நம்ம கோயம்புத்தூர்காரங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ சிலிக்கான் வேலியில போனீங்கனாலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க இருந்து படிச்சு போன ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெளியூர் நாடுகள்ல இருக்காங்க. அது இப்ப இங்க நல்லா நடக்குதுன்னா நம்ம இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு மென்மேலும் தொழில் அமைப்புல எந்த அளவுக்கு டெவலப் ஆகி வரும்னு பாருங்க. ஐடி கூட மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மிஷின் லேர்னிங்கும் இது கூட லிங்க் ஆயிடுச்சு. அதாவது ஸோ இன்ஜினியரிங்கும் ஐடியும்
கிளப் ஆகிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நீங்க அது வந்து அப்படியே ஒரு மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் இங்க வர்றது கோயம்புத்தூர்ல பாருங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து சொல்ல போனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம சென்னையில ஒரு 4000-5000 பேர் வர்றாங்கன்னா கோயம்புத்தூர்லயே 4000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்க ஸ்டார்ட் அப்ஸ் ஜாஸ்தியா வர்றாங்க. கோயம்புத்தூர் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுல எஸ்பெஷலி ஐடி துறையிலையும் ஏஐ துறையிலையும் நிறைய வராங்க. சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள் கோவைக்கு வருவதன் வாயிலாக இந்தியாவின் ஐடி ஹப் கோவை என்ற பெருமையை அடைவது வெகு தூரத்தில் இல்லை எனலாம்.